டிஎன்பிசிலேருந்து குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் போயிட்டு டிஎன்பிசி ஹோம் பேஜ் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட், லெஃப்ட் சைடில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். நம்ம ஐடி பாஸ்வேர்டெலாம் ஞாபகம் இருக்கும்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் போயிட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா இருக்கும். கேப்சா வந்து அடிஷனாக சப்ராக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அந்த இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகி அந்த இதில் வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அதோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது வந்து பிரிண்ட் அப்படின்னு இருக்கிறதுல வந்து இதனாலும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை சைடில் வந்து 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து அதை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சேவ் ஆயிடும். ஓகே கைஸ், தேங்க்யூ. See you all in the next video.